தாய்லாந்துல பார்த்தீங்கன்னாக்கா, பேங்காங். பேங்காங்ல வந்து ஆக்சுவலா அந்த தாய்லாந்த பத்தி சொல்லணும்னாக்க, ரொம்ப நல்ல ஊருங்க. ஆக்சுவலி அந்த ஊர்ல எல்லாமே வந்து டூரிஸ்ட் அதிகமா வரக்கூடிய இடம். அது இல்லாம நம்ம வந்து நெறைய கப்பிள்ஸ் போய் அங்க வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து இருக்கிற இடம்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு நல்ல இடமா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்ப இதுல என்ன ரீசன்னாக்க, ஏன் இந்த மாரி வந்து ஆ சொல்லப்படுது அப்படிங்கிற மாரி தெரியல. பட் அந்த ஊர பார்த்தீங்கன்னா, நெறைய கோயில்கள் இருக்கும். அங்க வந்து நெறைய புத்தர வந்து அதிகமா வந்து ஆ சாமி கும்பிடுறதா இருக்கட்டும். அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த பட்டாயா, இந்த மாரி வந்து ஒரு சில இடங்கள்ல பெண்கள் வந்து அதிகமா இருப்பாங்க. மசாஜ் சென்டர் அந்த மாரி நெறையா இருக்கும். பட் இருந்தாலும் ஓவராலா அந்த ஊரே வந்து நம்ம வந்து அ இதுதான் இந்த பெண்கள் அதிகமா இருப்பாங்க. எல்லாத்துலயும் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி கிடையாது. அது ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் தான் அந்த மாரி இருக்கும். மத்தபடி வந்து அந்த ஊர்ல வந்து எல்லாம் ஒரு புனித ஸ்தலம் மாரி தான் அந்த ஊரு கருதுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பொண்ணு வந்து இருக்கிறா. அந்த பொண்ணு பேரு பார்த்தீங்கன்னா விலாவான். விலாவான் பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல ஆ ஒரு மான் கிட்ட பேசுறா. அந்த மான் கிட்ட வந்து என்ன சொல்றான்னாக்க, ஓகே இந்த அவங்க நான் வந்து கர்ப்பமாயிட்டேன். அதாவது இந்த மாங்கோட வந்து அந்த இதுன்னுவாங்க. இந்த ஒரு ஒரு பொண்ணு வந்து பெரிய பணக்காரன் அல்லது அரசியல்வாதி இந்த மாரி உள்ளவங்கள வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு பணத்த சம்பாதிக்கிறதுக்கு பணத்த வந்து அவங்கள்ட்டருந்து பிடுங்குவாங்க. பட் ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. அது என்ன யோசிச்சிருக்காங்கன்னா அந்த பொண்ணு, அ ஒ அங்க உள்ள புத்த துறவிகள், அதாவது இவங்கள வந்து என்னன்னாக்க, பித்ருக்கள வந்து ஆம் ஏதாவது அவங்கள்ட்ட பணம் வாங்கலாம் அப்படிங்கிற மாரி ஐடியா பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இங்க ஒரு பித்ருவ வந்து பித்துக்கள் வந்து அதுல வந்து ஒருத்தர வந்து அ கையில வச்சுக்கிறாங்க. கையில வச்சுட்டு அது மூலியமா வந்து நான் மாசமாயிட்டேன். நான் வந்து நீ எனக்கு இவ்வளவு பணம் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாரி பணம் அவங்கள்ட்ட அந்த பித்துக்கிட்டயும் வந்து நெறைய பணம் வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு இந்த மாரி வந்து வாங்கிட்டே இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் என்னன்னாக்க, ஓகே எனக்கு வந்து நீ இங்க உள்ள வந்து அ தலைவர் மாங்கு வந்து எனக்கு காமி. அவங்கள்ட்ட நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு என்னைய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை அப்படிங்கிறாங்க. யார்ட்ட? இந்த பிச்சுக்கிட்ட. அந்த பித்துக்குள்ள என்ன சொல்றாங்க அவ சொல்றாங்கன்னா, ஓகே. ஆ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுடுறேன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த தலைமை மாங்கு இருக்காங்கல்ல, அதாவது தலைமை மாங்குறவங்க என்னன்னாக்கா, அங்கே உள்ள மிகப்பெரிய ஒரு எல்லாம் கடவுளுக்கு இணையாக பார்க்கக்கூடிய ஒரு ஆ ஆளா பார்ப்பாங்க. ஸோ அப்படி உள்ளவர வந்து இந்த பொண்ணு வந்து என்ன பண்றான்னாக்க, அங்க அவங்கள வந்து ம் வலையில சிக்க வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அங்கே பல நாட்கள் வந்து அங்கேயே ஒண்ணா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இவங்கள்ட்ட காசு அதிகமாகுது. இந்த பொண்ணுகிட்ட காசு அதிகமாயிருது. ஸோ இந்த பொண்ணு வந்து பாங்காங்லேருந்து இந்த பொண்ணு எங்க இருந்து வந்தான்னா, ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து நெறையா வந்து வேலை பார்ப்பாங்க பேங்காக்ல. ஸோ அப்படி வேலை பார்க்கும்போது, இந்த இதுல வந்து ஈடுபட்டிருக்கா. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவ ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு பிஎன்டபிள்யூ கார்ல போறது. பிஎன்டபிள்யூ கார்ல போனோனே, அங்க பார்த்தோனே எல்லாம் அந்த ஊர்ல உள்ளவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு காஸ்ட்லி கார்லாம் எடுத்துட்டு வராங்க. அது இல்லாம இங்க பெரிய வீடு கட்டி, ஆ லக்ஸரியாவும் வாழ்ந்திருக்காங்க அந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க, ஒரு அ மால்க்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்தா, அ அ பேக் அ எல்லாமே வந்து பேக்கு எல்லா ஆடம்பர பொருட்கள் எல்லாமே வந்து ரூ. 8,00,000 வாங்கியிருக்காங்க. அதாவது அங்கே உள்ள காசுக்கு வந்து ரூ. 8,00,000 நம்ம காசு பார்த்தீங்கன்னாக்க, ரூ. 9,00,000 மேல வந்து ஒரு நாள் மட்டும் அந்த பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா, பணத்த குடுக்குறதுக்கு 4 பித்துக்கள் வந்து அவங்க அவங்க கூட வந்திருக்காங்க. ஆனா இங்க உள்ள மக்கள்லாம் பார்த்துருக்காங்க. என்ன இந்த மாரி வரமாட்டாங்களே! அவங்க ஆக்சுவலி ஆ மாங்குகள் என்னன்னாக்க, பித்துக்கள் வந்து அவங்க வந்து எப்போதுமே வந்து அடுத்த பொண்ணுங்கள வந்து நேருக்கு நேரா பார்க்க மாட்டாங்க. அவங்க பக்கத்திலேயே நிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அ அவங்க இதுல ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ அத தான் ஃபாலோ பண்ணணும் இங்க. அவங்களும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நூல்கள்லாம் இந்த மாரி போயிட்டுருக்கு. ஆனா இதுல இது கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, தலைமை மாங்கு வந்து இதனால முடியல அப்படின்ட்டு அவரு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு போனோனே, அ அங்க உள்ளவங்கலாம் எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க உள்ள மன்னர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. என்ன ரீசன்னால இவங்க திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு பொண்ணுனால தான் இவரு வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க புலனாய்வுத்துறை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்க, இந்த பொண்ண வந்து புடிச்சு ரகசியமா வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொன்னோனே,
நான் இவ்வளவு பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கேன். அதாவது 100 கோடி ரூபாய் வரையும் நம்ம இந்திய மதிப்புல 100 கோடி ரூபாய் வரையும் வந்து மாங்குக்கிட்ட வந்து வந்து பணத்தை பறிச்சிருக்காங்க. பறிச்சு இவங்க வந்து ஆடம்பரமா செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணது மட்டும் இல்லாம சூதாட்டத்திலையும் வந்து அதிகமா வந்து இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க அந்த பொண்ணு. அதாவது இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னாவே ரொம்ப நீங்க கவர்ச்சியாகவும், அதாவது ரொம்ப அழகா இருப்பாங்கன்னா, அது அந்த அங்க உள்ளவங்க சொல்றாங்க, அந்த மன்னர் மனைவியோட இவங்க வந்து ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த அளவு வந்து லக்ஸரியா தெரியுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்ப அதனால தான் அங்க விசாரிக்கிறாங்க. இந்த விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து சரி பெரிய தலைமை மாங்கு தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாக்க, 1, 2, 3ன்னு சொல்லி லாஸ்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதாவது இந்த பித்துக்கள் வந்து இங்க வந்து ஆ 11 மாங்குகளும் வந்து இப்ப இதுல வந்து உள்ள உள்ள வந்து ஆளாகுறாங்க. இதுல அங்க உள்ள மன்னர் என்ன சொல்றாருனாக்க, இது வந்து அவர வந்து ஒரு பிறந்த நாளுக்கு வந்து அவர ஒரு மாங்கு மாங்குகள் வந்து இன்வைட் பண்ணியிருந்திருக்காரு. அவங்களுக்கு வந்து ஒரு பட்டம் குடுக்குறதுக்காண்டி. ஸோ அதையும் வந்து அவரு கேன்சல் பண்ணியிருக்காரு இப்ப. கேன்சல் பண்ணியிருக்காருன்னா, நீங்க பண்ணுன வேலைனால உங்களுக்கு எதுக்கு நான் பட்டம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேன்சல் பண்ணி விட்டாரு. ஸோ இதுதான் வந்து அந்த தாய்லாந்துல இப்ப வந்து நடந்த பெரிய ஒரு கேஸா மாறி இருந்திருக்கு. ஸோ அவங்களையும் வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆ அதுக்கப்புறம் மாங்குகள் ஒரு 4, 5 மாங்குகள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் பாதி பேர் வந்து தலைமறைவா இருக்காங்க. அவங்களையும் வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி உங்களுக்கு கேட்கலாம். எப்படி இந்த மான்களுக்கு வந்து இவ்வளவு காசுகள் பணம் வருது அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அவங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது, எப்படி இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாரி பார்க்கலாம்னா, அவங்களுக்கு காணிக்கையா குடுக்குற காசு தான் இவ்வளதும். இந்த ஒரு அதாவது ஒரு மடம் பெரிய மடமா இருக்கும். அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. தலைவருக்கு கீழ உள்ள சிஷ்யர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கைய வச்சிருப்பாங்க. அவங்க மெடிடேஷன் பண்ணணும். இந்த டயத்துல எந்திரிக்கணும். இந்த டயத்துல தான் அ தூங்கணும் அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள ஐதீகம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணா தான் அவங்க வந்து அ மாங்கு அண்ட மாங்குலாவும் அங்கே வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது, அவங்க மக்கள் குடுக்குற பணத்துல காணிக்கைய வந்து இவங்க வந்து இந்த பொண்ணுக்கு வந்து எல்லாத்தையும் குடுத்துட்டு வாரி இறைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இத குடுக்குறது வந்து அ ஸ்கூல் கட்டுறதுக்கும், ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் தான் நாங்க குடுக்குறோம். ஆனா நீங்க வந்து ஒரு பொண்ணுக்கு குடுத்து இந்த மாரி ஒரு செயல செஞ்சிருக்கீங்க. இனிமே நாங்க காசே குடுக்க மாட்டோம். அப்படின்னு வந்து மக்கள் சொல்றாங்களாம் அது மாரி. ஸோ இதுதான் வந்து அங்க தாய்லாந்துல நடந்த மிக ஒரு மோசமான செயல்ன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா, நம்ம வந்து இதே நம்ம ஊர்லயும் வந்து இது மாரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது இந்தியால நடந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க, நெறைய சாமியார்கள்லாம் அ இந்த மாரிலாம் நடந்திருக்காங்க. பட் இருந்தாலும், இந்த இடத்துல வந்து இவங்க வந்து அங்க அந்த இருக்கிற எல்லா மாங்குமே வந்து ரொம்ப கடவுளுக்கு மேல வச்சு பார்த்துருந்துருக்காங்க. பார்க்கும்போது ஏன் இந்த மாரி நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அ ஷாக் அண்ட் ஆச்சரியமா தான் இருக்குது.